ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ பதிவு பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பதிவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ 2026க்கு வந்து பிளான் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குன்னு செப்பரேட்டாக டெலகிராம் சேனலும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல், ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து சைட் பை சைட் அந்த டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் டே 1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். ஸோ லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டே 1க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதாவது ஒன்லைன் அண்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து புக் பிடிஎஃப் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸஸ் எல்லாமே வந்து நான் அதில் வந்து சென்ட் பண்ணிட்டேன். டே 1க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அனுப்பிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி டே 1க்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக படிச்சிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த டே 1க்கான லெசன்ஸ் வந்து டெஸ்ட் வைக்க முடிஞ்சால் வச்சிட்றேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சைட் பை சைடு என்ன பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டே வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி 10 டேஸில் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூலும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் இந்த டெலகிராம்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து 10 டேஸ்க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல். ஸோ 10 டேஸு படிக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமன் டவுட் என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவரே வந்து ஒரு செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்குது. ஸோ என்ன எல்லாருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்கனால எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டில் கூட எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. அதனால் எல்லோரும் நம்பி படிங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் இருக்கா இல்லையா, கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதனால் வந்து இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுமாரி குரூப் 4 பார்த்திங்கன்னா குரூப் 2 லெவலுக்கு நம்ம நல்லா டெப்த்தாக படிக்கணும். ஸோ அதனால் இப்போதையிலேருந்து படித்தா மட்டும்தான் புக்கில் உள்ள கண்டென்ட் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம அவுட் சோர்ஸும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.